தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். குறள் எண் 1010. சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரம் கூர்ந்து அணையது உடைத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், சிறப்புமிக்க பிறர்க்குதவும் செல்வர்களுக்கு வந்த சிறிதளவு வறுமையும் உலகத்தை காக்கும் மேகம் மழை பொழியாது வறண்டது போல் துன்பம் தரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், நல்ல மனம் கொண்டு உதவும் செல்வந்தர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு வறுமை வந்தால் கூட மேகத்திலிருந்து மழை வராததால் பூமி வறண்டு போனது போல துன்பத்தை கொடுக்கும் உதவி பெற்று பயன் பெறுபவர்களுக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.